ஐயோ மண்டபா ஐயோ என்னாச்சு? அண்ணா செக்கத்தோட ராஜபாலம் செய்து வரக்கூடிய இந்த திரிவாதனா ஆமா 56 நாட்டுக்கள பேரரசனா எங்களை ராமன் அந்த யானைகள் மீது கட்டிரணும் அவன் ஒரு மனுஷன் குத்துக்கல் மாதிரி வந்து நிக்கிறேன். சாட்டை பிச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு தைரியம். எங்களுடைய நாடு, எங்களுடைய நகரம், எங்களுடைய குலம். நீ யாரு? ஆக மொத்தத்துல பிரச்சனை உங்களால தான். ஆமா, கொஞ்சம் அப்படியே பின்னாடி நில்லுங்க, அப்படியே பின்னாடி போய் நில்லுங்க. கூப்பிடும்போது மட்டும் வாங்க. ஏய் வாடி வாடி. நான் உன்னை வாடின்னு கூப்பிட்டேனா? இல்ல. ஓடின்னு சொன்னா? இல்ல. ஏய் என்னடா போய்
மூத்திரத்தை பிடிச்சு கோத்திரத்தில் தெளிச்சா லட்சுமி கிடைச்சா தானா வரும் தெரியுமா கதை? மூத்திரத்தை பிடிச்சு நீ போய் தாராங்க பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடிச்சு மூத்திரத்தை கொண்டு போய் கோத்திரத்தில் தெளிச்சுனா லட்சுமி கிடைச்சா தானா கிடைக்கும். அவன் அதான் போய் தமிழ் நான் இவர்களை பார்த்து ஒரு பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது. பெண்கள் என்ன பூவை போன்று மிருதுவானவர்கள். பெண்களை யாருமே நான் அடிக்கிறது பிடிக்காது. சரியா? பெண்களை கசக்க கூடாது. அந்த பூவை போட்டு கீழே கசக்கணும் என்ன ஆயிடும்? வாடி போயிடும். ஆனா இவன் மூஞ்சி எப்படி இருக்குது? இவன் மூஞ்சி இருக்கு. உங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? டேன்றீங்க. ஆமாண்டா. என்ன அது அப்புறம் பேசிக்கலாம். நாட்டுல மழை பெய்யல பெய்யுமா? பெய்யுமா எல்லாரும் போத்து மேய்ச்சா மழை வெம்புவாள் விழுவாள் பொய்யோ, மேல் விழுந்து அழுவாள் பொய்யோ, தாம்பூலம் திம்பால் பொய்யோ, சாகுரன் என்பால் பொய்யோ. அடிச்சுட்டேன் அப்புறம் நடக்க தெரியாது. அப்புறம் அவன்தான் ஜெயிச்சு பண்ணிக்கு போனேன்னா கிடைக்காது. என்ன பாசி புரியல தெரியாதா? அப்படின்னா சூத்த தட்டி மக்கள் கழுத்து முடிச்சான். ஜெயிச்சு பண்ணி கிடைக்காதுரா ஜெய் கிருஷ்ணா. பேர் சொன்னது எனக்கு புரியலையே. சூத்த தட்டி மக்கள் கழுத்து முடிச்சான் தெரியாதா? அப்படின்னா யாரு? இது தட்டிட்டு இது முடிச்சுட்டானே போதும். முடிச்சுட்டு போட்டானே போதும். சேர்த்துட்டு வந்து நாட்டாட்டி அடியாத மாடு படியாது. அவ எதுக்கு அடியாத மாடு படியாது. சரியா? ஒரு பெண்ணை பார்த்து என்ன ஒரு மனிதரை பார்த்து வாடப்படம் பேசலாம். நீங்க யாரு? நாங்க யாரா? ஆமா யாரு? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாதா? தெரியாது. யாரு நீங்க? இந்த நாட்டுடைய ராணி. இந்த நாட்டு ராணியா? ஆமா. என் பேர். நீ பாடுகிற ஒரு பாடு. ராணி மக ராணி ராஜ்யத்தின் ராணி வேக வேகமாக வந்து கரிசி போடு சாணி. ராணி மகா ராணி இவன் சூத்துல தான் சாணி. ராணி மகா ராணி ராணி மகா ராணி ராஜ்யத்தின் ராணி ராஜ்யத்தின் ராணி வேக வேகமாக ஓடி வந்து கரிசி போடு சாணி. ராணி. நீதான் ராணியா? ஆமா. ஆடி பாம்பரியம் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை காப்பாற்ற நம்ம தவிர அவர்கள் அடித்து துன்புறுத்துவது ரொம்ப தப்பு. அப்படி சீக்கிரமா வாங்க. அங்க ஒரு ஆம்பளை பொம்மனாட்டி போட்டு அடிக்கிறாங்க. சீக்கிரமா வாங்க. பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிக்கிறேன். பாரு போன் ஏமா நெச்சுக்குது பாச்சா. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண என்ன பண்ணுவாங்க? வந்து தூக்கி போட்டு எடுத்துன்னு போயிட்டு 2 குவார்டர் வாங்கி கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனை செய்யறாங்க. நான் போன் பண்ணி போன் பேசணும் பாரு. என் போன்ல வாட்டு அங்கேயே அவ்வளவு வேணா அடிக்க முடியும். அவ்வளவு வேணா அடிக்க முடியும். என்ன அடி சொல்லு பார்க்கலாம். என்ன அடி சொல்லு. அடிக்க முடியும். ஆம்பளையா? ஒரு பொம்மனாச்சி அடிக்க முடியல உன்னால. உனக்கு வீரல நான் அடிக்கிற பாரா. இப்ப பாரா பப்பாளி பால பாவத்துக்கு மருந்து வச்சிருக்கிறாயா? இனிமேல் நம்மளால பாவப்பட முடியாது. கன்ஃபார்ம் நீ சொன்னிய அது யார் மகன்? அவன் அவன் தான் தெரிஞ்சு மக்கள் கத்த முடிச்சான். காலையில் ஊட்டுறான். ஏண்டா ஏய் ஏன் அப்படி பாக்குற? மகாராஜா செவனு கூடு
அடிக்க மாட்டேன். தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, கட்டி போட்டு செய்யலாமா? ஜெட்டி போட்டுக்கிறான். சோப்பா கொள்ளா பாக்கு அந்த மாதிரி ஜெட்டி போட்டுக்கிறான். வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுது. வேற வேற கை எடுக்கணும். பட்றா வா, நீ வா புடுறா. உங்களுக்கு 2 பேரும் கல்யாணம். நான் முடியாதா? என்ன முடியாது? முடியாது. போட்டோன்னா தலை மேலே முடியாது. பட்றா. வாயை திறந்துடா. அடிக்கத்தானே போறா, அடிக்கத்தானே போயிட்டு மேல ஏதாவது ஒரு பண்ணுங்க, ஒரே குத்தம். ஆறு மாசம் ஆக மாட்டேன். குத்துறான்னாக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வாயில குத்தலான்னு போனேன். குத்துறா சீக்கிரம். குத்துறா. அவ்வளோதான். கட்டிட்டியா? கட்டியா? இப்ப யார் வரான்னு பாத்துறேன். பெண்கள் தாய்களும், அதனால அவங்களை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அஸ்தினாபுரத்துல மக்களை எல்லாம் ஏமாத்தி நல்ல கொழுப்பான பொருள் சாப்பிட்டு உடம்புல ரத்தத்துல கொழுப்பேறல, ரத்தத்துல கொழுப்பேறல. உங்களுக்கு மண்டையில, மூளையில, சதையில, அங்க இங்க கண்ட இடத்துல கொழுப்பேறி ஒரு பொம்பளை இருக்கிறானோ அவன பொட்டினா அவன் கொண்டாடி சிரிக்கிறா. இல்ல என் பொண்டாட்டி மாலி. என்ன அவயம் வேண்டது? What?
தான் எதுக்கு சொன்னேன் உங்களுக்கு யாரால வந்து தீராத வேதனை இந்த குறைத்தலையை செத்து ரெண்டாம் இருந்து பார்த்தால் வரக்கிறேன் நாங்கள் குறைத்தலையை செத்து குளித்து விட்டு இருக்கும்போது சரி பார்த்தால் நீங்கள் அந்த பெண்மணியை இழுத்து சொன்னீர்கள் அழுத்து செத்து விட்டோம் ஆமா அதன் பிறகு யாரோ ஒரு சிறுவன் வந்து எங்கள் அடியடிட்டு அழுத்து பார்த்தால் கை காலெல்லாம் கட்டி தர 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 என்று அவன் ஒரு சிறுவன் இன்னும் ஒரு புழக்க ஆயாக்குறாங்க அவன் இருக்கிறானா இல்லையா அந்த தேவடி அம்மா தான் அப்படியே தர தர இழுத்து வரான் யாருங்க எப்படி வரான் ஒரு ஆடவர் கையில் மோத வேண்டாம் நீ ஒரு சின்ன சின்ன பையன் பொம்மநாட்டியில கட்டி எடுத்துட்டு பாருங்க ஆம்பளையவன் நீ யாருடா நானா அவனி முழுவதும் 56 தேசத்துக்கு அதிபதி டெல்லிக்கு பாஷா டேய் ரப்பர்முகா ஆளு இல்லையா டெல்லிக்கு பாஷா எனது துரதுரியோதனன் உன் பேர் என்ன பேரு உன் பேர் என்ன பேரு துரை துரியோதனன் உனக்கு பேரு துரை இந்த அதாவது 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிற நேரத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்து 60ஆம் படி மேல நிறுத்தி ஒரு பொண்ணுடைய புடவையாவத்தானே உன் தம்பி என் தம்பியோட வீரத்தை குறிக்கின்றது துர்ச்சோதனன் அவனுக்கு அண்ணன் துரியோதனன் நீதானா எவ்வளோ பெருமையா இருக்குது இல்ல பொன்னாட்டி புடவையாவுக்கிறது உனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது என் தம்பியோட வீரம் அப்படி உனக்கும் வீரம் இருக்குது ஆனா முகத்துல மீசை வேற இருக்குது நீ வந்துட்டானடா டேய் பல்பு மூஞ்சா டேய் டேய் யாரா என்ன பத்தி பேசுறான் எங்கடா போயிருந்த எங்கடா போயிருந்த ஏய் ஜிம்முக்கு போயிட்டா எக்சர்சைஸ் பண்றதுக்கு என்ன சைஸ் ஜிம்முக்கு எக்சர்சைஸ் அது எவ்வளவு பெருசுக்கும் ஏய் அதாவது ஒரு 1.5 கிலோ ஒன்னு தூக்குறது ஏய் அது என்னடா சைஸ் அதான் சொன்னி எது சைஸ் சொன்னி என்ன சைஸ் அது சைஸ் இல்லப்பா அதாவது உடம்பு வெயிட் பண்றது ஃபுல் பாட்டில் சைஸ் அதாவது அது எவ்வளவு தெரியுமா ஒரு ஃபுல் பாட்டில் சைஸ் இருக்கும் டேய் எந்த சைஸ் இங்க வாங்க டேய் அவன் மீசை பத்தடா இவன் மீசைக்காக டேய் மீசை வளர்த்திருக்கான் ஆளு உயர்ந்திருக்கான் வயிற்ற வளர்த்திருக்கான் அதனால இவன் மீசைக்காக ஒரு பாட்டு போடுறான் அருவா மீசை கொடுவா பார்வை அப்படின்னு அருவா மீசை கொடுவா பார்வை ஆறு முகுந்தா கையாவா செய்யபூல் ஏண்டா உனக்கு ஒரு மீசை டேய் அந்த பாதக துரியனை பாதடா
ஏய், இப்ப என்ன பண்ற? சிரிக்கிறீரா? சிரிக்கிறியா? உன்ன மாதிரி சிரிச்சேன் நான் சிரிக்கிறேன் சிரிப்பும் வரல. நான் அழுகிறேன் அழுக வரல. ஏய், இவனை இப்படி பார்த்தாலாகாது. அந்த பிடித்த கட்டியிலே பாராட்டா.